ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான். நேற்று நான் கேட்டதுலேருந்து கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு காலையில் எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, நம்முடைய பிரியா பாலகுமாரன் ஆக்ட்ரஸ் கோமதி பிரியா வந்துட்டு சீரியலேருந்து குவிட் பண்ணியிருக்காங்க. மலையாளம்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க, செம்பனீர் பூ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சிறகடிக்காசி அப்படி தழுவி அவங்க ரீமேக்கில் எடுத்துகிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே ரேவதி அப்படின்ற ஒரு ரோல் பெரிய சக்ஸஸாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இருக்கிற சீரியல்ஸில் நம்பர் 1 சீரியலாக ரொம்ப நாளாக நிறைய டிஆர்பி டிஃப்ரென்ஸோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சீரியலிருந்து ஹீரோயின் கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க குவிட் பண்ணலை அப்படிங்கிறது மட்டும் ஒரு அஃபிஷியலான ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ அவங்களுக்கு பதிலாக ஆக்ட்ரஸ் ரெபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி நேற்று வந்து ப்ரொமோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரொமோவை பார்த்ததும் நான் கூட ஏதாச்சும் ஒரு நியூ என்ட்ரி மாதிரி கொண்டு வராங்களா, ஏதாச்சும் மெயின் லீட்ஸ்க்கு, அதாவது நம்ம ஹீரோக்கு வந்து இன்னொரு பேர் மாதிரி எதுவும் கொண்டு வராங்களா, ஸோ அதுக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நேற்று ஈவினிங் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங். நம்மளுடைய நம்மளுடைய கோமதி பிரியா இதுக்கப்புறம் மலையாளம் சீரியல் இல்லை, அவங்களை ரீப்ளேஸ் பண்ணி ரெபேக்கா அவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இஷ்யூ என்ன நடந்திருக்கு உண்மையிலே அப்படின்னா, இவங்க எதுவும் குவிட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, பிரியா சீரியல் எதுவும் குவிட் பண்ணலை. அது வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு நியூஸு. அதே போல் ப்ரொடக்ஷனுக்கும் பிரியாவுக்கும் ஏதோ இஷ்யூ போல், அதுவும் ப்ரொடக்ஷன் தான் வந்துட்டு ஹீரோயின் வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வெயிட்மே இருக்குது. ஈவன் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்குமே இன்னும் அந்த விஷயம் வந்து அஃபிஷியலாக தெரிய வரல. அதாவது மலையாளம் சீரியல் நடிச்சிட்டு இருக்க ஆர்டிஸ்ட்டுமே அந்த விஷயம் தெரிய வரல. ஸோ அங்கே வந்துட்டு அடுத்த ஸ்கெடியூல் தான் ஷூட் இல்லையா, 1 to 15 தான் அவங்களுக்கு வந்து ஷூட்டு. ஸோ அப்போ தான் நியூ ஹீரோயின் வச்சு ரீப்ளேஸ் பண்ணி ஷூட் போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. ஸோ இது கேட்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இவங்களால வந்துட்டு கண்டினியூஸாக அங்கே 2 சீரியல் பேக் டு பேக் கொடுக்க முடியல, சம்திங் ஏதோ லீவ் கேட்டிருக்காங்க இஷ்யூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அதுக்காண்டி ஏன் வந்து ஹீரோயினை சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஏதோ நடந்திருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடந்திருக்குங்கிறத பிரியாவுமே ஓப்பன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த சீரியல் உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் கொடுத்துச்சு. ஏன்னா 3 லாங்குவேஜ்லேயுமே ஆல்ரெடி தெலுங்குல வந்துட்டு நல்ல ஒரு ஹிட்டு. இப்போ மலையாளமில் இப்படி ஒரு ஹிட் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சடனாக குவிட்டுன்னு சொல்லும்போது ஆடியன்ஸ்க்குமே கஷ்டமாக இருக்கும், பிரியாவுக்குமே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பிரியா அந்த சீரியல் ரொம்ப பிடிச்சி பண்ணாங்க. நம்ம சிறகடிக்காசி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அங்கேயுமே கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு புது லாங்குவேஜ், புது வரவேற்பு, ஒவ்வொன்றும் பார்த்து எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் இங்கே தமிழ் ஆடியன்ஸ்லாம் ரொம்ப சபிக்கெல்லாம் செஞ்சாங்க அந்த மலையாளம் சீரியலில் ஹீரோயினாக மீனாவாக பண்ணும்போது. ஒரே சாரி யூஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு. பட் இப்போ எனக்கு எங்கே வந்து நின்று இருக்கு பார்த்தீங்களா, பாவங்க அந்த பொண்ணு அப்படிங்கிறது தான். நேற்று அவங்கள ஒரு செப்பரேட் போஸ்ட்லாம் கூட போட்டிருந்தாங்க, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ உண்மையில் வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு நம்ம சார்பாக ஒரு பிக் சப்போர்ட். ஸோ அவங்க என்ன சீரியல் பண்ணாலும் உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவங்க தெலுங்கில் அடுத்த சீரியல் பண்ணுவாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்த ஒரு சீரியல் சீக்கிரம் தெலுங்கில் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற ஆடியன்ஸுமே இன்னும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதான். ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடந்திருக்குங்கிறத அவங்க டீட்டெயிலாக சொல்கிற வரையும். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.